வணக்கம். செய்தி சுருக்கம். திமுக பிரமுகர் வீட்டில் 23 கோடி ரூபாய் சிக்கியிருக்கு. திமுக பொருளாளர் துரைமுருகனுக்கு காட்பாடியில் வீடு மற்றும் கல்லூரிகள்லாம் இருக்கு. அங்க வருமான வரித்துறையினர் 3வது நாளா சோதனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே காட்பாடியில் பள்ளிக்குப்பம் பகுதியில் திமுக பிரமுகர் சுகுமாரோட இரும்பு குடோனை சோதனையிட்ட போது 18 கோடி ரூபாய் பணம் சிக்கியிருக்கு. வேலூர்ல வார்டு வாரியா யாருக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும் அப்படின்ற விவரமும் அந்த பண மூட்டை மேலே எழுதியிருக்காங்க. வேலூர் கல்புதூர்ல துரைமுருகனுக்கு நெருக்கமான அஸ்கர் அலி வீட்டில் 5 கோடி ரூபாய் பணமும் சிக்கியிருக்கு. தொடர்ந்து சோதனை நடக்கிறதுனால துரைமுருகனுக்கு நெருக்கமான பல திமுக பிரமுகர்கள் பீதி அடைஞ்சிருக்காங்க. வேலூர் தொகுதியில தேர்தல் ரத்தா? துரைமுருகனுக்கு நெருக்கமான திமுக பிரமுகர்களோட வீட்டில் கட்டுக்கட்டான பணம் சிக்கின நிலைமையில அவரோட மகன் கதிரானந்த் நிற்கிற வேலூர் லோக்சபா தொகுதியில் தேர்தல் ரத்தாகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதை பத்தி தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரகாஷ் ஆய் சொல்லும் பொழுது, பிடிபட்ட பணம் வேட்பாளருக்கு சொந்தமானதா அப்படின்றத விசாரிப்போம். அப்படி அவருக்கு சொந்தமானது அப்படின்னா தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு அறிக்கையை கொடுப்போம். தேர்தல் ரத்து செய்யலாமா வேணாவா அப்படின்றத தேர்தல் கமிஷன் முடிவு செய்வாங்க அப்படின்னு சொன்னாரு. இந்துக்களுக்கு டெரரிஸ்ட் பட்டமா அப்படின்ட்டு மோடி ஆவேசப்படுறாரு. மகாராஷ்டிராவில் பாஜக சிவசேனா கூட்டணி வேட்பாளர் ஆதரிச்சு பிரதமர் மோடி பிரச்சாரத்தை துவங்கினாரு. இந்துக்கள் இயல்பாகவே அமைதியை விரும்புறவங்க. அரசியல் ஆதாயத்துக்காக இந்துக்களுக்கு பயங்கரவாத முத்திரையை காங்கிரஸ் குத்துறதா பிரதமர் மோடி குற்றம் சாட்டினாரு. தங்களை தொடர்ந்து அவமதிச்சுட்டு இருக்க காங்கிரஸ் தலைவரை தேர்தலில் பழிவாங்க இந்துக்கள்லாம் முடிவு செஞ்சிருக்காங்க. இதனாலதான் நிறைய இந்துக்கள் இருக்க தொகுதிகளில் போட்டியிட காங்கிரஸ் பயப்படுறதா மறைமுகமா ராகுல சாடினாரு மோடி. हजारों साल का इतिहास हिंदू कभी आतंकवाद करे ऐसी एक भी घटना है क्या? एक भी घटना है क्या? अरे अंग्रेज जैसे इतिहासकारों ने भी कभी हिंदू हिंसक हो सकता है इस बात का जिक्र तक नहीं किया है. அமேதி தொகுதியில் தொடர்ந்து போட்டியிட்டு வந்த ராகுல் இம்முறை வயநாடு தொகுதியிலும் நிற்கிறாரு. வயநாட்டு பகுதியில் சிறுபான்மையினரோட ஓட்டு அதிகம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. உச்சத்தை தொட்டிருக்கு ஜிஎஸ்டி வசூல். 2019 ஆண்டு மார்ச் மாதத்தில் 1,06,000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வசூலாகியிருக்கு. 2017 ஆண்டு ஜிஎஸ்டி அமலானதுக்கு அப்புறமா இப்பதான் அதிகபட்சமான வரி வசூலாகியிருக்கு. 2018 வருடம் மார்ச் ஜிஎஸ்டியோட வசூல் 92,167 கோடி ரூபாய். 2018-19 நிதியாண்டில் மொத்தம் 11,77,000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வசூலாகி இருக்கிறதா மத்திய நிதி அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. உற்பத்தி மற்றும் நுகர்வு இரண்டிலையுமே ஜிஎஸ்டி வரி வசூல் அதிகரிச்சிருக்கிறதையே மார்ச் மாத கலெக்ஷன் சுட்டி காட்டுறதா மத்திய நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி பெருமிதமா சொல்றாரு. 2019-20 நிதியாண்டில் 13,71,000 கோடி ரூபாய் வரி வசூல் செய்யப்படும் அப்படின்னு இலக்கும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. 29 சேட்டலைட்டை அழகா நிறுத்தியிருக்கு PSLV C-45. 29 சேட்டலைட்டோட ஸ்ரீஹரிகோட்டாலிருந்து திங்கக்கிழமை காலைல 9:27 மணிக்கு விண்ணில் சீறி பாய்ந்தது PSLV C-45 ராக்கெட். ஏவப்பட்ட 17வது நிமிஷத்துல எமிசெட் என்ற செயற்கைக்கோள் அதோட புவிப்பட்ட பாதையில C-47 ராக்கெட் வெற்றிகரமாக நிலைநிறுத்தியிருக்கு. இஸ்ரோ தயாரிச்சிருக்க எமிசெட் செயற்கைக்கோள் 436 கிலோ எடையாம். நம்ம நாட்டோட விமானங்கள், கப்பல், ஏவுகணையை வேவு பார்க்குற எதிரி நாட்டோட ரேடாரை கண்டுபிடிக்கிற திறமை தான் இந்த சேட்டலைட்டுக்கு இருக்கான். அமெரிக்கா, லுதுவேனியா, ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளோட 28 சொந்தமான சேட்டலைட்டை அதோட புவிவட்ட பாதையில ராக்கெட் அழகா நிலைநிறுத்திடுச்சு. ஷர்மிளா கிட்டேயே கைவரிசையை காட்டியிருக்காரு ஒரு தொண்டர். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டியோட சிஸ்டர் ஷர்மிளா குண்டூர்ல பஸ்ல இருந்தபடியே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்க. ஷர்மிளாவை பார்க்க நிறைய தொண்டர்கள் ரோடோரமா இருந்ததுனால எல்லாருக்கும் அவங்க கை கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. அப்போ ஒரு தொண்டன் ஷர்மிளா கையில இருந்த மோதிரத்தை கைட்ட முயற்சி பண்ணாரு. ஷர்மிளா உஷாரானதுனால கையில இருந்த மோதிரம் தப்பிச்சுது. திருட்டு தொண்டனும் ஏமாந்து போனான். மோதிரம் திருட்டு போகல அப்படின்றதுனால ஷர்மிளாவும் புகார் கொடுக்கல. இனிமே யாருக்குன்னா கை கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்காங்க. யுத்தம் செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்ன கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीओ has said People of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள். தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள். தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.